கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாள் டிவைன் வேர்டாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 1 ராஜாக்கள் 17:14 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இது யார்கிட்ட சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் ஒரு விதவை கிட்ட சொல்றாங்கங்க. ஒரு பெரிய பஞ்ச காலம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நாட்களிலே. அப்பொழுது ஆண்டவர் காகங்கள் மூலமா எலியாவே ஒரு கேரித் ஆற்றுல ஒளித்து வைத்திருக்கிறார், அங்க போஷிக்கிறாருங்க. அது காகங்கள் காலையிலயும் சாயங்கால வேளையிலும் இறைச்சியும் அப்பத்தையும் கொண்டு வந்து கொடுக்குது. அந்த ஆற்று தண்ணீர் வற்றி போகிறது. உடனே அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போறாங்க. எங்க கூட்டு போறாருன்னா சாரிபாத் ஊருக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அங்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்லி எலியாட்ட சொல்றாரு. இவர் அந்த ஊருக்கு போறாரு. அங்க போகும் பொழுது ஒரு விதவை அம்மா விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாங்க. இவர் பார்த்தோன்னு சொல்றாரு, கொஞ்சம் தண்ணி குடிக்க வேணும் கேக்குறாரு. அந்த அம்மா போகிறப்ப சொல்றாங்க, நீ எனக்கு அப்பமும் சுட்டு எடுத்துட்டு வான்னு சொல்லும் போது அந்த அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும், நானும் என் மகனும் சாப்பிட்டு சாகிறதுக்காண்டி விறகு பொறுக்கிறேன்னு சொல்லும் போது அந்த தீர்க்கதரிசியானவர் சொல்றாரு, நீ முதலாவது அதுல செய்யற ஒரு சிறிய அடை எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அம்மா அந்த விசுவாசத்தோட போய் பண்றாங்க. அவங்களுடைய பானையில மா செலவழிந்து போகல, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகல. அந்த தீர்க்கதரிசி சொன்ன விதமாய் தேசத்துல மழை பெய்யும் மட்டும் ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துல காணப்பட்டது. கர்த்தர் போஷிச்சாருங்க. இந்த நாட்களிலும் நம்மளுக்கு ஒரு பெரிய பஞ்ச காலமா தான் இருக்குங்க. அப்போ மழை இல்லாம இருந்தது. இப்போ எனர்ஜி சோர்ஸ் இல்லாம ஒரு பெரிய தடங்கள் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உலக தேசங்களே பயப்படுத்துற விதமாய் நடந்து கொண்டிருக்கிறது சில காரியங்கள். கேட்கிற செய்திகள் அப்படி இருக்கிறது. ஆனால் அந்த அம்மா வீட்டுல தண்ணி இருந்துச்சுங்க. மழையே பெய்யல அப்படின்னா முதலாவது பற்றாக்குறை தண்ணி தானே வந்திருக்கணும். ஆனா அந்த வீட்டுல தண்ணி அதிகமா இருந்தது. ஆவியானவர் உங்களோட அதிகமா இருக்கிறாருங்க. உங்களோடுதான் அவர் உறவாடி கொண்டிருக்கிறார். அதை நீங்க விட்டு விடாதீங்கங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வீட்டுல இருக்கிற மா செலவழிந்து போகாது, எண்ணெய் குறைந்து போகாது. இந்த நாள்ல கர்த்தரை தேடி வாங்க, அவருடைய சமூகத்துல இருங்க. இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரத்துல முடிவுக்கு வரும், சமாதானம் கட்டளையிடப்படும். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை போஷிப்பார். எந்த ஒரு தீங்கும் இன்றி, தடையும் இன்றி, எந்த ஒரு குறைச்சல் இன்றி கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்துவாருங்க. சமாதானத்துக்குள்ளாய் நடத்துவார். கர்த்தர் தேசத்தில் மழை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.